Hi. And then இந்த OHLC அப்படின்ற கான்செப்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர். எப்படி நான் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் வாட்ச் அண்ட் தென் வந்து நம்பர் பேஸில் வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுக்கு அடுத்தது ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர்னா என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர் பார்க்கறதுனால என்ன கிடைக்க போகிறது இப்படின்ற கொஷின்ஸ் நிறையா இருக்குது. அதை யாரும் பெருசாக பார்க்குறதும் இல்லை. ரொம்ப மிக முக்கியமான விஷயம், ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர் மூலிமா நம்ம மார்க்கெட்டினுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டினுடைய டைரக்ஷனை தெரிஞ்சுக்க முடியும். இட் இஸ் இன் பியரிஷ் ஆர் புல்லிஷ் மூட். இதை வந்து நம்மளால் மார்க்கெட்டில் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியும். சார்ட்டிங்கை பார்த்து தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். கேண்டில் ஸ்டிக் மேலே போகிறதும் இல்லை இண்டிகேட் பண்ணுறதை வச்சு தான் நம்ம மார்க்கெட் மேலே போகுது கீழே வருதுன்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியரை வச்சு மட்டுமே மார்க்கெட் மேலே போகும் கீழே வரும் அப்படின்ற விஷயத்தை டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஈக்விட்டினுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ரைடேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் இருக்கக்கூடிய மூமெண்ட்டில் என்ன மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸில் என்ன மாதிரியான ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுக்குறான், என்ன மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்குறான். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரைஸோட இண்டெக்ஸ் ப்ரைஸை மேட்ச் பண்ணி அதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியரை கால்குலேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸுக்கும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர்ன்றது வெரி மஸ்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சார்ட்டிங்குள்ளே எடுத்தவொடனே உள்ளே போய் நம்ம சார்ட்டிங்கோட விஷயத்தை ரிசர்ச் பண்ணி பண்ணுறதை விட இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது ஷுவராக உங்களுக்கு வந்து சார்ட்டிங்கில் வந்து இன்னும் இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும். அதை விட என்னென்னா மார்க்கெட்டில் வந்து ஃபியர் ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வந்ததுன்னா கூட ரொம்ப பேனிக் ஆகும். அந்த பேனிக்லாம் இல்லாமல் ஃபியர் ஃபேக்டர்ஸ் அவாய்ட் பண்ணி நல்ல ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தோடு அவங்களால ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இருக்குது. சார்ட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி, டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்ற விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி வந்தாங்கன்னா ஷோர் கண்டிப்பாக அவங்களால ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது மிக முக்கியமான விஷயம். நான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங்க்கு தேவையான விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணி போகிறது கரெக்டாக, நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணி போகிறது கரெக்டாக, அவங்களுடைய நாலேஜை பொறுத்து ஃபாலோ பண்ணி போகிறது யார் வேணால் எதை வேணால் ஃபாலோ பண்ணி போகலாம். பட் ஆர்டர் வைஸ் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 ஆர்டர் வைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லாமல் மார்க்கெட்டில் தேவை வந்து நல்ல ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். மார்க்கெட்டில் எந்த ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் என்ட்ரு ஆனாலும் மென்டல் ஸ்ட்ரென்த், அப்போ தான் ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட்டை டிசைட் பண்ணி வெளில வர முடியும். ஸோ அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணணும்னா இவ்வளோ விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணால் நல்ல ட்ரேடிங்கை வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஓரியன்டாக வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் திருப்பி எங்களை ரீச் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். ஹாப்பி ட்ரேடிங்.